என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. முரளிக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அத்தை இதை கேட்டாங்கன்னா கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிருவாங்க. இதுல நான் வேற பொய் சொல்லியிருக்கேன். அத்தைக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்னைய மன்னிக்கவே மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி எங்க குடும்பத்துக்கு மட்டும் நடக்குது? முரளி யார் வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டாரு. பாவம் நல்ல பையன். அவரை போய் இப்படி அடிச்சு போட்டிருக்காங்கன்னா அப்படி யார் அடிச்சு போட்டிருப்பா? இவர் தான் பேசுறாரு. ஹலோ, என்ன பண்ற? ஏங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி போன் அடிக்கிறேன், ஒரு போனாவது அட்டன் பண்ணீங்களா? நான் இங்க என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு தெரியாம நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். கீதா எல்லாத்தையும் சொல்லிட்டா. முரளி எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க? முரளி நல்லா இருக்காருல்ல? அவன் அத்தைங்க முரளியை நினைச்சு ரொம்ப அழுகுறாங்கங்க. எனக்கு அவங்க கிட்ட போய் சொல்றதுக்கே பயமா இருக்கு. அவர் எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க? நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. முரளி இங்க நல்லாதான் இருக்கான். நீங்க என்னை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்லல, உண்மையாவே தானே சொல்றீங்க? அடியே, நான் உண்மையா தான் சொல்றேன். அவன் இங்க நல்லா இருக்கான். கைதான் கொஞ்சம் பிராக்சர் ஆயிடுச்சு. அச்சோ, ரொம்ப வலிச்சிருக்கும்ல அவருக்கு? அப்புறம் கை பிராக்சர் ஆயிருக்குன்னா வலிக்காம என்ன பண்ணும்? கையில மட்டும் கொஞ்சம் கட்டு போட்டிருக்காங்க. கொஞ்சம் ரத்தம் கம்மியா இருக்கு. மண்டையில அடிபட்டதுனால கொஞ்சம் ரத்தம் போயிடுச்சு. தலையெல்லாம் ஸ்கேன் எடுத்து பாத்துட்டியல? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஐயோ சாமி, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. உன் வயிற்றுக்குள்ளாரே ஒரு பாப்பா இருக்கு. நீ இப்படி பதட்டப்படுறத பார்த்தா அது என்ன நினைக்கும் சொல்லு? இல்லங்க, நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா யாரா இருந்தாலும் பதட்டமா தானே இருக்கும். சரி சரி, இங்க நானும் அப்பாவும் இருக்கோம். அப்படியா? அப்ப கீதா? கீதா முரளியை பார்க்க போயிருக்கா. முரளியை பார்க்கலாமா? டாக்டர் போய் பார்க்க சொன்னாங்க. என் கீதாவை பார்க்கணும்னு தான் ரொம்ப முனவிட்டே இருந்திருக்கான். அதனாலதான் டாக்டர் போய் பார்க்க சொல்றாரு. சரிங்க. அம்மா, எப்ப டிஸ்சார்ஜ்? டிஸ்சார்ஜா? ஆமாங்க. ஓ, கையை ஃப்ராக்சர் ஆயிருக்கிறதுனால ஒரு வாரம் அங்கதான் இருக்கணுமோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 3 நாள் இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரால் சாப்பிட முடியாது, யாராவது எடுத்து வச்சுதான் ஊட்டணும்னு சொன்னாங்க. அச்சோ, நான் வேணா அத்தைக்கிட்ட சொல்லட்டுமா? ஏய், எங்க அம்மா கிட்ட நீ எதுவும் சொல்ல வேணாம். என்னங்க, கையை ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்றிய, பிளட் போயிருக்குன்னு சொல்றிய, அப்புறம் அத்தை கிட்ட சொல்லாம எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஃப்ராக்சர் ஆகுறத கூடுறதுக்கு ஒரு 2-3 மாசமாவது ஆகாது. அது வரைக்கும் முரளி என்ன லண்டனுக்கு போயிட்டாருன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 3 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கு அப்புறம் முரளியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். அப்ப அத்தை திட்ட மாட்டாங்க? 3 நாள் கழிச்சு பாத்துக்கலாம். சரி, இந்த 3 நாள் எங்க இருக்காருன்னு சொல்ல போறிய? ஃப்ரெண்டு வீட்டுக்கு டூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஐயோ, அத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாவ. போன் அடிச்சு பேசணும்னு சொல்லுவாங்களே. பரவாயில்ல, அடிக்கட்டும். அவன் நல்ல கான்சியஸ்ல தானே இருக்கான். டூர்ல இருக்கிறதுக்கு பதிலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எடுத்து அவங்க அம்மாட்ட பேசட்டும். எனக்கு நம்ம இது சரியாவே படல. எதுக்கு இந்த தேவையில்லாம கண்ணாமூச்சி விளையாட்டு? 3 நாள் கழிச்சு சொல்லிக்கலாமே. அப்பா தான் அப்படி சொல்ல சொன்னாரு. சரிங்க, எதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. சரிம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். ஆமா, யார் இந்த மாதிரி போட்டு அடிச்சது? என்ன? இல்ல, முரளி யார் இந்த மாதிரிலாம் பண்ணதுன்னு கேட்டேன். நீ கேட்டா ரொம்ப ஷாக் ஆயிடுவ. பரவாயில்ல, சொல்லுங்க யாருன்னு. கருணாகரன் தான் இந்த மாதிரி பண்ணான். என்னது, கருணாகரனா? ஆமா ஜீவா, உன்னைய வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் அவன் இவ்வளவு வேலையும் பண்ணான். என்னங்க சொல்றீங்க? இதுக்கு பின்னாடி சுந்தர் மாமாவும் இருக்காரு. என்ன? சுந்தர் சித்தப்பாவா? என்ன இவர் இப்படி இருக்காரு? ஜெயில இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலையில பாத்துக்கிட்டு இருக்காரா? ஆமா ஜீவா, இந்த ஆளுக்கு எங்க போனாலும் புத்தியே வராது. சொந்த அண்ணன் பொண்ணு, சொந்த தங்கச்சி பையன், இவங்க 2 பேத்தையும் பழி வாங்குறதுக்கு ஜெயில இருந்து ஆள் அனுப்பி விடுறான். இதெல்லாம் உண்மையாலுமே மனுஷனே கிடையாது. அந்த ஆளு பேச்ச கேட்டாலே எனக்கு அவ்வளவு கோவமா வருது. சரி விடு, டென்ஷன் ஆகாத. இது எனக்கு, உனக்கு, அப்பாவுக்கு அப்புறம் கீதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா இப்போ வரைக்கும் அம்மா கிட்ட சொல்ல வேணாம் சொல்லி வச்சிருக்காரு. ஏங்க? என்னதான் இருந்தாலும் அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்றாவ. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி விஷயத்தான் அத்தை கிட்ட முதல்ல சொல்லணும். எவ்வளவு கொடூரக்காரனா இருந்திருக்கான். அவன் என்ன சும்மாவா? சின்ன வயசுல எங்க அப்பாவையும் அம்மாவையும் கொன்னதே அவன் தானே. இப்ப மட்டும் என்ன புதுசா என்ன? நான் தாண்டி நானும் சொல்றேன், நீயும் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க. உலகத்துல இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி என்ன ஒரு வக்கர புத்தி? அது வேற ஒண்ணும் இல்ல, முரளி உங்க பொண்ணு பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கல. அதுவும் இல்லாம நீனு அவரோட அண்ணன் பொண்ணு 2 பேரும் அவங்களுக்கு எதிரின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் இப்படி டார்கெட் பண்ணிருக்காரு.
இவரெல்லாம் என்னதான் பண்றது? ஜெயிலுக்கு அனுப்புனாலும் திருந்தவே மாட்டேங்கிறாரு. சரி விடு. இப்படியே போயிட்டு இருந்தா என்னங்க ஆகுறது? நாளைக்கு வேற யார் மூலியமா ஏதாவது பண்ணா? அப்பா ஐஜி கிட்ட பேசியிருக்காரு. அவர் என்ன ஏதுன்னு பார்த்து ஆக்ஷன் எடுப்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னமோங்க, நம்ம தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். கெட்டவங்க காலெல்லாம் ஓங்கி நிக்குது, நல்லவங்கள வாழவே விட மாட்டாங்க. சரிங்க, நான் போனை வச்சிடறேன். நைட்டு வரும்போது அத்தை உங்களை தான் கேட்பாங்க. நீங்களே எதா இருந்தாலும் பேசிக்கோங்க, என்னையெல்லாம் உள்ளார சேர்க்காதீங்க. சரி சரி, அதை நானும் அப்பாவும் பார்த்துக்குறோம். சரிங்க. போனை வச்சிடுறேன். சரிங்க. ச்சே, எவ்வளோ மோசமான ஆளா இருக்காவே. நல்ல வேலை, பூர்ணிமாவை இந்த குடும்பத்துல வரவிடாம பண்ணி வச்சிருக்காரு கடவுள். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளுதான். இந்த மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் நீ இன்னும் அனுபவிப்படா. உன் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. பார்க்கவே கோவமா வருது. டேய், ஆப்பா நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன்ப்பா. சரிடா. உங்க அம்மா எதுவும் உனக்கு போன் அடிச்சாலா? அடிச்சுக்கிட்டு தான் இருக்காவ, ஆனா நான் எடுக்கலப்பா. இப்போ வரைக்கும் முரளிக்கு அடிபட்டுருச்சுன்னு நீ எதுவும் சொல்லிக்காத. ஏதாவது சொல்லி 2 நாள் சமாளிச்சுக்குவோம், அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். சரிப்பா. சரி வாடா, முரளியை போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிப்பா. மாப்பிள்ள தானே? எந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றாவ? முரளின்னு பேசிக்கிறாங்க. முரளி மாப்பிளைக்கு என்ன ஆச்சு? எதுவும் உடம்பு சரியில்லையா? நம்ம பொண்ணுக்கு வயித்தால நிக்கிறதுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரலான்னு வந்தோம். இந்த 2 பயல்களும் இங்க எதுக்கு சுத்திட்டு இருக்காங்க? என்ன ஏதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் முரளிக்கு ஏதோ அடிப்பட்டதா பேசுகிறாவ, அதுவும் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். முரளி, நான் கீதா வந்திருக்கேன். கீதாவை காப்பாற்றணும். முரளி, என்னை காப்பாத்திட்டாங்க. கண்ணு முடிச்சு பாருங்க முரளி, ப்ளீஸ் முரளி, நான் நல்லதா இருக்கேன். நீங்க ஒரே ஒரு வாட்டி என்னை கண்ணு முடிச்சு பாருங்க முரளி, அது போதும் எனக்கு. முரளி, நான் கீதா வந்திருக்கேன். முரளி. அழுகிற? எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களை எப்படி பார்க்கவே முடியல முரளி. எனக்கு என்ன வந்துச்சு? தலையில தான் ரொம்ப வலி அதிகமா இருக்கு. அம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டாங்க. ஏய், சும்மா பொய் சொல்லாத. எவ்வளவு காயப்பட்டிருக்கு? டாக்டர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, சத்தியமா அப்படிதான் சொன்னாங்க. அப்பதான் எங்களுக்கு உசிரே வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல எங்களை பயமுறுத்தி விட்டுட்டிய. யாரு? நானு? நானும் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? எனக்கு உன்னை காப்பாற்ற முடியலன்ற நினைப்பு தான் இருந்துச்சு. ஆமா, அப்புறம் எப்படி நீ தப்பிச்சு வந்த? நீங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் என்னை தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் வந்துட்டாங்க. எங்க அண்ணன் வந்துட்டானா? அவர் வந்துதான் என்னை காப்பாத்தினாரு. எனக்கு தெரியும் அவன் வந்துருவான்னு. என்ன கொஞ்சம் லேட்டா வந்துட்டான். முன்னாடியே வந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு. என் கைக்கு என்னாச்சு? முரளி, உங்க கையில நல்ல பலமா அடிச்சிருக்காமே, கையே பிராக்சர் ஆயிருக்கு. அச்சச்சோ, அப்புறம் எப்படி நான் சாப்பிடுறது? அதான் நான் இருக்கேன்ல, நான் உங்களை பாத்துக்கிறேன். உனக்காக சண்டை போட்டு கை உடைஞ்சதுனால நீ பாத்துக்கிறேன்னு. இதுவே நான் சும்மா கீழே விழுந்து கை உடைஞ்சிருந்தா அப்பயும் நீ இப்படிதான் பாத்திருப்பியா? முரளி, என்ன முரளி நீங்க? ஏய், இது ஜோக்கு. சிரிப்பியா உட்காந்து ஊன்னு அழுதுகிட்டு இருக்க? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? உங்க அப்பா வந்து செக் பண்ணும்போது மூச்சே இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு உசிரே போயிடுச்சு. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா நீ ரொம்ப ஜாலியா இருந்திருப்பல. இங்க பாருங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாக்குறேன், இல்லைன்னா நான் அடிச்சு போடுவேன். இப்படிலாம் தனியா என்னை விட்டுட்டு போக கூடாது. தனியா விட்டுட்டு போனா மட்டும் நீ என்னை விட்டுருவியா? நானும் உங்க கூடவே வந்துறேன். ஓ, அப்ப அங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேங்கிற? முரளி. சரி சரி, முதல்ல அழுகையை நிப்பாட்டு. இங்க என்ன அழுகாச்சி படமா ஓடிட்டு இருக்கு? எனக்கு தெரியல, கண்ணுல இருந்து தண்ணியா வந்துட்டே இருக்கு. என்னால கண்ட்ரோல பண்ணிக்க முடியல முரளி. சரி வா, நான் கட்டி பிடிச்சுக்கிறேன். அப்ப கண்ட்ரோல் ஆயிடும்ல? இல்லையே, உங்களால கட்டி பிடிக்க முடியாது. உங்க கை ஒரு கை தான் பிராக்சர் ஆயிருக்குல்ல. ஆமால, இனிமே நீ தான் பொறுப்பு. என்னை நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? அம்மா, எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் எங்க? மாமா சாப்பிட போயிருக்காரு. ராஜா மாமா அக்கா கிட்ட பேசுறதுக்காக வெளியே போயிருக்காரு. கடைசியில நான் ஹீரோயிஸ்டத்தை காட்டலான்னு பார்த்தா அந்த பைய காட்டுறேன்னா? என்ன சொல்றிய? யாரு காட்டினா என்ன? உங்களுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தானா எல்லாம் கரெக்டா முடிஞ்சிருக்கும். கிறுக்க பைய டிராபிக்ல எதுவும் மாட்டிக்கிட்டானா என்னமோ. ஓய், சொல்லுங்க. ஐ லவ் யூ. அதான் எனக்கு தெரியுமே, எனக்காக தானே நீங்க இப்படி அடிபட்டு படுத்திருக்கிய. உனக்காக ஒண்ணும் இல்ல. அவங்க
ஜீவா அண்ணியை தேடி வந்திருக்காங்க. என்னைய வச்சு அவங்கள மடக்கலான்னு பார்த்துருக்காங்க. நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். அவ்வளோதான். ம், ஆமா, அவன் எப்படி வெளியில வந்தானா? உங்க மாமா சுந்தர் தான். நினைச்சேன். என்னையும் டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா இது அவரோட செயலா தான் இருக்கும்னு நினைச்சேன். அது எப்படி ஜெயிலுக்கு போனாலும் பட்டு திருந்தவே மாட்டேங்கிறது. விடுங்கங்க, நீங்க நல்லபடியா வந்ததே போதும். இங்க பாரு, முதல்ல அழுகி நிப்பாட்டு. ஏன் முன்னாடி அழுகுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ணன் தொடங்குறல. நீ பாட்டிட்டே போதுமா? அம்மா, இது யார் உனக்கு சொன்னது? சுந்தர் மாமா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு. உங்க அப்பா தான் கருணாகரன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப கருணாகரன் தான் இவ்வளவு விஷயத்தை சொன்னாரு. அப்ப அப்பாவுக்கும் விஷயம் தெரியுமா? தெரியும். எதுக்கு இன்னும் ஒன்றும் சொல்லாம இருக்காங்க? இல்ல, எஸ்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் அந்த ஆள்லாம் சும்மாவே இருக்க மாட்டான். அவன் பொண்ணை கட்டலான்னு என்ன திமிரு. என்னையவே கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான். இத்தனைக்கும் தங்கச்சி பையன் நானு. ஏன் மேலேயே இவ்வளவு கோவமா இருக்கானா? அப்ப அவன் எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பான்? சரி விடுங்க, நீங்க தான் பொழைச்சு நல்லபடியா வந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். டாக்டர் வந்து சொல்லும் போதுதான் எனக்கு உசுரே வந்துச்சு. அது வரைக்கும் உசுரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். மண்டையில வேற அடிபட்டு இருக்கா, என்னைய மறந்துட்டியலோ அப்படின்னு நினைச்சேன். ஏண்டி லூசுக்கு இருக்கி? உன்னை போய் யாராவது மறப்பாவளா? டாக்டர் ஆனா ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாரா? சரி, அப்ப மண்டையில அடிபட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துட்டாரு போல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். கடவுளே, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்ண போறேன்? அது எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, மண்டையில் அடிபட்டாலும் சரி, மூஞ்சில அடிபட்டாலும் சரி, எங்க அடிபட்டாலும் என்னைய மட்டும் மறக்கவே கூடாது, சரியா? மறக்க வேண்டிய முகமாடி இது. நக்கல் பண்ணாதிய. நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்குள்ளார நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் எங்க அது புரிய போகுது? இப்போவும் நீ உன் ஃப்ரெண்டை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவேன். அவளாலதான் எல்லா பிரச்சனையும் எனக்கு. எனக்கு புரியுது. அவ நம்ம கூட இருந்தா அவ என்ன தில்லுமுள்ளு பண்ணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலான்றதுனாலதான் நான் கூடவே வச்சிருக்கேன். மற்றபடி அவன் மேல பாசம் இருக்கிறதுனாலலாம் இல்ல. என்னமோ சொல்ற. அம்மா, எங்க அம்மா உன்னை கேட்டிருப்பாவளே. ஆமாங்க, ஆமா அத்தை உங்களை ரொம்ப தேடுறாங்க. எங்க அம்மாவுக்கு எனக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா எங்க அம்மா துடிச்சு போயிருப்பாவ. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல. கையை கூடுறதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. 2 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் கையை கூடுமா. அத்தைக்கிட்ட இன்ன வரைக்கும் போய் சொல்லிதான் வச்சிருக்கோம். உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களால அதை தாங்கிக்கிடவே முடியாது. அதுக்காக சொல்லாம இருப்பீங்களா? மாமா தான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டாவ. சரி சரி, அது வரைக்கும் எனக்கு சாப்பாடு விட்டுறது யாரு? நான் தான் உங்க கூடவே இருக்கேன்ல. யாரு? நீ எனக்கு சாப்பாடு விட்டுட்டு வைப்பாரியா? ஆமா, நான் தான் இனிமே எல்லாமே உங்களை பாத்துக்கணும்ல. அப்படியா இருந்தாலும் நான் தானே உங்க பொண்டாட்டி. ஆமா ஆமா, நான் நீ ஊட்டி விடும்போது கையை கடிச்சு விட்டுருவேன். என்ன? நீ ஊட்டி விடும்போது உன் கையை நல்ல வளவலன்னு இருக்குமா, கடிக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும். அதனால நான் கையை கடிச்சு விட்டுட்டேன்னா பரவாயில்ல. அடியை உனக்கு வலிக்காது. நீங்க ஒன்னும் என் கையெல்லாம் கடிக்க மாட்டீங்க. ஓ, அவ்வளோ நம்பிக்கை? எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்னடி இல்ல, எனக்காக இவ்வளவு பண்றீங்க. உண்மையாலுமே நான் ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருப்பேன். இதே மாதிரி என்னைக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே இரு, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன். என் உயிரே காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், என் அன்பே. ஏண்டி சுந்தரி, நீ அவளை கவனிச்சியா? கவனிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். ரொம்ப திமுறா பேசிட்டு இருக்கா. அவ போறது என்ன வரது என்ன. முன்னாடிலாம் பம்மிக்கிட்டு இருப்பாமா, இப்ப அது ஆடியோ ரெக்கார்டு எதுவும் கேட்டிருப்பா போல. ஒருவேளை கேட்டிருப்பாளோ என்னன்னு தெரியலமா. அது கேட்டதுல இருந்துதான் அவ ரொம்ப திமுறா பண்ணிக்கிட்டு இருக்காமா. முன்னாடிலாம் தண்ணி எடுத்து கூட அமிர்தா அப்படின்னு சொன்னா இந்தா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு கேக்குறேன், ஏன் உங்க கை எட்டாதா அப்படின்னு கேக்குறாமா. இப்ப என்னடி பண்றது? ஆண்டி பைய வர நேரம் ஆயிடுச்சு. இப்பன்னு பார்த்து சொல்லி கொடுத்துட்டானா? சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுக்கட்டுமா? அதுல என்ன வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் தானே இருக்கும், நம்ம ஃபேஸ் எல்லாம் இருக்காதுல. அப்புறம் ஏன் பயப்படுற? அதை சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கலாம். இல்லடி, அந்த பையனும் சும்மா இருக்க முடியாம ஏதாவது கேட்பான், அப்புறம் சண்டை பெருசாகும். அதனால தாண்டி கேக்குறேன். இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு ஓவர் திமுருமா. மொபைல்ல எதுக்குமா ரெக்கார்ட்லாம் பண்ணி வைக்குது? உன் மகன் தானே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். அவன் ஒரு கிறுக்கன். முதல்ல இவங்கிட்ட சொல்லி வைக்கணும், உன் அத்தைக்காரிட்ட போய் போன வாங்காதடான்னு. இப்ப பாரு, நம்மளே நம்ம தலையில மண்ணை வரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமாண்டி. என்ன? இல்ல, மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளார இருக்கு. அப்புறமா எதுக்கு மாவு ஊற போட்டிருக்கிய? என்னாலலாம் அரைக்க முடியாது. நாளைக்கு மாப்பிள்ளலாம் வராவ. யாரு?
சுதன் அப்பாவா? ஆமா, அவருக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நீ அரைச்சா நல்லா இருக்குமேன்னு போட்டேன். எம்பிட்டு வருஷமா நானும் அரைச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க தானே அரைச்சி போட்டிருக்கிய உங்க மருமகனுக்கு. இப்போ நான் வந்து 1 வருஷம் தான் ஆகுது. நான் அரைச்ச இட்லியை தான் அவர் சாப்பிடணுமா என்ன? நீங்க அரைச்சாலும் அவர் சாப்பிடுவாரு. என்னால முடியாது. எனக்கு ஒரே தலை சுத்தலா இருக்கு. நான் போய் படுக்கிறேன். எப்படி தலை சுத்தலா இருக்குங்கிற? நாளைக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பேன். அதானே, எவ்வளோ பட்டாலும் இவர்களாம் திருந்தவே மாட்டாளுங்க. என்ன திமிரு. அக்கௌண்ட்ஸு ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கறது. ஆனா மாவு அரைக்கிறது அப்படி கிடையாது. நீங்களும் மாவு அரைச்சிருக்கீல, இல்ல வேற யாரையாவது மாவு அரைக்க விட்டுருக்கீங்களா? இங்க பாரு, எங்க அம்மாவாலலாம் முடியாது. ஆமா ஆமா, உங்க அம்மாவால அதெல்லாம் முடியாது. ஆனா 50 லட்சம் பணம் மட்டும் கொடுக்க முடியும்.